அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர் இருதயம் மகிழ்வதாக. 1 நாளாகமம் 16 அதிகாரம் 10வது வசனம். Glory in his holy name. Let the heart of them rejoice that seek the Lord. இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கிற எனதருமை சகோதர சகோதரிகளை உங்களை இறைவன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இருதயம் மகிழ்வதாக, இதுதான் தலைப்பு. நம்முடைய உள்ளம் மகிழ வேண்டுமாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிறரை ஆசீர்வதிக்கிற உணர்வு நமக்குள்ளே எப்போது வரும்னா, நம்ம இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது. துக்கமாக வேதனையாக இருக்கிற ஒரு பிள்ளைகள் உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சி பிறக்காது. ஒரு மனிதனை நாம் சந்திக்க போகிற பொழுது சில வேளைகளில் பாருங்கள், அவனுடைய தோற்றம் வேறுபாடாக இருக்கும், முகம் கருத்து போயிருக்கும். ஒரு காரியத்துக்காக நாம் போயிருப்போம், எரிச்சலோடு நம்மோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அவன் இருதயத்திலே நல்ல தன்மை இல்லை. அதே நேரத்தில் சில பிள்ளைகளை நாம் காணுகிற பொழுது அவர்கள் சென்றவுடனேயே நமக்கு மகிழ்வான காரியங்களை, கனத்துக்குரிய காரியங்களை அவர்கள் செலுத்துவார்கள். ஏனென்றால் அவர் உள்ளத்தில் அது இருக்கிறது. உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதான் வெளியே வரும். அப்போ உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக இருந்தால் தான் உனக்குள்ள இருந்த மகிழ்ச்சி உருவாகும். அப்போ இருதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிற பொழுது இருதயம் மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்தவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டணுமா? மேன்மை பாராட்டுதல் என்றால் என்ன? தேவனை துதிப்பது, அவரை புகழ்வது, அவரை மகிமைப்படுத்துவது, எப்போதும் அவரை ஆராதிக்கிற உணர்வு. தேவனை தனிமையிலிருந்து ஆராதிக்கலாம், கூட்டத்தோடு இதுதான் என்று அல்ல. சபைகளுக்கு போய் ஆராதிக்கிறது வேறு, இல்லங்களிலே தனிமையாக இருந்து தேவனை ஆராதிக்கிறது வேறு. ஆக இரவும் பகலும் தேவனை ஆராதிக்கிற உணர்வு உங்களுக்குள்ள வருகிற பொழுது தேவன் உங்களை அறிகிறார். நீங்கள் கர்த்தரை தேடுகிறீர்கள் என்பதை அவர் அறிகிறார். உங்கள் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். உங்கள் இருதயம் மகிழ்ச்சியோடு காணப்படும். அந்த மகிழ்ச்சி என்ன பிறப்பிக்கிறது? குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது. அந்த மகிழ்ச்சி என்ன பிறப்பிக்கிறது? நீங்கள் பேசுகிற வார்த்தையில் ஒரு நல்ல வார்த்தையாக வெளிவருகிறது, அநேகரை ஆசீர்வதிக்கிற வார்த்தையாக வெளிவருகிறது. எனவே உங்கள் இருதயத்தில் இந்த மகிழ்ச்சி அமைய வேண்டும் என்றால் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாட வேண்டும். கர்த்தரையும் அவர் வல்லமை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தேவனுடைய நாமத்தையும் அவர் வல்லமையையும் நாட வேண்டும். அவர் யார்? தேவன் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமசாலி, அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். எனவே அவரை நாட வேண்டும் என்ற என்ன? அவரை தேடிக்கொண்டிருக்க வேண்டும், அவர் அறிய வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும், அவரை எப்போதும் துதித்து கொண்டிருக்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். அந்த மகிழ்ச்சி அநேகரை மகிழ்ச்சியில் உருவாக்கும். நீங்களும் உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியோடு காணப்பட உங்கள் இருதயத்தின் இந்த காலை வேளையில் தேவன் மகிழ்ச்சியை தருகிறார். ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை வேளையில் ஒரு விசை கூட உம்மை துதிக்கிறேன், சோத்தரிக்கிற ஆண்டவரே. இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை தமது பிள்ளைகளுக்கு தார். சோர்ந்து போகாதபடி, வேதனைப்பட்டு விடாதபடி தேவனே அவர்கள் எல்லா சூழல்களிலும் தமது பிள்ளைகளை வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.